பைபிளில் 40 என்ற எண்ணின் மாபெரும் மர்மம். தேவன் ஏன் இந்த எண்ணை தேர்ந்தெடுத்தார்? மனித மூளையை உலுக்கும் ரகசியம். நோவா, மோசே, இயேசு அனைவரையும் இணைக்கும் 40. இது தற்செயலா அல்லது தேவனுடைய மாஸ்டர் பிளானா? ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வேதாகம அறிவியல். ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் மாபெரும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். 40 என்ற எண்ணுக்கு பின்னால் உள்ள அதிபயங்கரமான சோதனை ரகசியம். மோசே, இயேசு, நோவா என எல்லாவற்றிற்கும் தேவன் ஏன் 40 தேர்ந்தெடுத்தார்? பைபிளை எழுதிய சர்வ வல்லமையுள்ள தேவன் வெறும் வார்த்தைகளை மட்டும் ஆளுகிறவர் அல்ல. அவர் பிரபஞ்சத்தின் மாபெரும் கணிதவியலாளர். வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு பெயருக்கும், ஒவ்வொரு அளவீட்டிற்கும், ஒவ்வொரு எண்ணிற்கும் பின்னால் மனித மூளைக்கு எட்டாத ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட எண் பைபிளின் ஆதியாகம் முதல் புதிய ஏற்பாடு வரை தொடர்ந்து மனித சரித்திரத்தையே உலுக்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் 40 என்ற எண். தேவன் உலகத்தில் ஜலப்பிரளயத்தால் அழித்தபோது மழையை பெய்ய பண்ணியது சரியாக 40 நாட்கள். மோசே சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னத்தில் உணவு தண்ணீர் இல்லாமல் இருந்தது சரியாக 40 நாட்கள். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்திற்கு செல்ல வனாந்தரத்தில் சுற்றி கொண்டிருந்தது சரியாக 40 வருடங்கள். கோலியாத் என்ற மாபெரும் அரக்கன் இஸ்ரேல் இராணுவத்தை நிந்தித்தது சரியாக 40 நாட்கள். நினிவே பட்டணத்து மக்களுக்கு தேவன் மனம் திரும்ப கொடுத்த கெடு சரியான 40 நாட்கள். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பிசாசினால் சோதிக்கப்பட்டது சரியாக 40 நாட்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு ஏறி போகும் வரை பூமியில் சீசர்களோடு இருந்தது சரியாக 40 நாட்கள். இது தற்செயலாக நடந்ததா? இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் முன்போ அல்லது தண்டிக்கும் முன்போ சரியாக இந்த 40 என்ற அளவீட்டை பயன்படுத்துகிறார்? இன்று இந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே ஆதாரமாக வைத்து இந்த 40 என்ற எண்ணுக்கு பின்னால் இருக்கும் அதிபயங்கரமான சோதனை ரகசியத்தை பார்க்க போகிறோம். வேதாகம சரித்திர ஆய்வுகளின்படி 40 என்ற எண் பைபிளில் எதை குறிக்கிறது தெரியுமா? அது சோதனை, சுத்திகரிப்பு மற்றும் ஆயுத்தப்படுத்தலின் காலம். தேவன் ஒரு மனிதனையோ அல்லது ஒரு தேசத்தையோ அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக அவர்களை ஒரு மாபெரும் அக்கினி சூளையிலே போட்டு புடமிடுவார். அந்த புடமிடும் காலம்தான் 40. நோவாவின் காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தின் பாவத்தை முழுவதுமாக கழுவி பூமியை சுத்திகரிக்க தேவன் முடிவெடுத்தார். அந்த சுத்திகரிப்பு நடந்து முடிய தேவன் உலகத்திற்கு தண்ணீரின் மூலம் கொடுத்த அந்த மாபெரும் தண்டனையின் கால அளவு சரியாக 40 இரவும் 40 பகலும். அதுபோல யோனா தீர்க்கதரிசியை நினிவே பட்டணத்திற்கு அனுப்பி தேவன் அந்த பாவப்பட்ட மக்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்தார்? இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். தேவன் நினைத்திருந்தால் ஒரே நொடியில் அவர்களை அழித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மனம் திரும்புவதற்காக தேவன் கொடுத்த அந்த காலம் சரியாக 40 நாட்கள். ஆம், 40 என்பது ஒரு மாபெரும் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் கடைசி எச்சரிக்கை. பைபிளிலேயே இந்த 40 என்ற எண்ணால் முற்றிலும் செதுக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அது மோசேதான். மோசேயின் ஒட்டுமொத்த ஆயுட்காலம் 120 வருடங்கள். தேவன் அவனுடைய வாழ்க்கையை சரியாக 3 மாபெரும் 40 வருடங்களாக பிரித்து ஒரு மனிதனை எப்படி உடைத்து உருவாக்குவது என்ற உலகத்தின் மாபெரும் ஆவிக்குரிய பாடத்தை எழுதினார். முதல் 40 வருடங்கள் மோசே எகிப்தின் அரண்மனையில் ஒரு இளவரசனாக சகல வித்தைகளையும் கற்று மாபெரும் வீராதி வீரனாக வளர்ந்தான். அவன் தன்னை நானே எல்லாம் என்று நினைத்த காலம் இது. தன் சொந்த பலத்தினால் இஸ்ரவேலர்களை காப்பாற்ற நினைத்து ஒரு எகிப்தியனை கொண்டான். இரண்டாவது 40 வருடங்கள் தேவன் அவனுடைய பெருமையை உடைப்பதற்காக அவனை மீதியான் வனாந்தரத்திற்கு துரத்தினார். ராஜாவின் உடைகளை கழற்றிவிட்டு ஆடு மேய்க்கும் ஒரு சாதாரண மனிதனாக அவனை 40 வருடம் சுத்திகரித்தார். அவன் தன்னை நான் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த காலம் இது. மூன்றாவது 40 வருடங்கள் அவனுடைய சுயம் முழுமையாக செத்து போன பின்பு தேவன் முச்சடியில் தரிசனமாகி அவனை கையில் எடுத்தார். அடுத்த 40 வருடங்கள் நான் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன அந்த மனிதனை வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் மாபெரும் இஸ்ரேல் தேசத்தை வனாந்தரத்தில் வழிநடத்தினார். தன்னுடைய சொந்த மாம்சமும் பெருமையும் சாவதற்கு ஒரு மனிதனுக்கு சரியாக 40 வருடங்கள் தேவைப்பட்டது. தேவன் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து காப்பாற்றி செங்கடலை பிளந்து கூட்டி வந்தார். கானான் தேசத்திற்குள் செல்ல வெறும் 11 நாட்கள் மட்டுமே பயணம் தேவை. ஆனால் அவர்கள் கானான் தேசத்தை உளவு பார்க்க சென்றது சரியாக 40 நாட்கள். அந்த 40 நாட்களும் அவர்கள் தேவனை விசுவசிக்காமல் கோலியாத்தை போன்ற ராட்சதர்களை பார்த்து பயந்து முறுமுறுத்தார்கள். அவர்கள் சோதனையில் தோற்று போனார்கள். ஆனால் தேவன் கோபப்பட்டு என்ன தீர்ப்பு கொடுத்தார்? என்னாகமம் 14:34 படி நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமப்பீர்கள்.
பழைய பாவ சுபாவமுள்ள அந்த மாம்ச சந்ததி முழுவதும் வனாந்தரத்தில் மரித்து போவதற்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த மாபெரும் தண்டனை தான் 40 வருடங்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் தோற்றுப்போன அந்த 40 சோதனையை மனித குலத்திற்காக ஜெயித்து முடிக்க புதிய ஏற்பாட்டில் ஒரு மாபெரும் ஹீரோ என்றை கொடுக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு ஞானஸ்நானம் எடுத்தவுடனேயே பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்கிறார். அங்கே தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் மாம்ச இச்சையினால் தோற்று போனார்கள். ஆனால் இயேசு அதே வனாந்தரத்தில் 40 இரவும் 40 பகலும் உபவாசம் இருந்து பிசாசு கொண்டு வந்த அத்தனை மாம்ச சோதனைகளையும் வசனத்தினால் அடித்து நொறுக்கினார். இஸ்ரேல் 40 வருடம் தோற்றதை இயேசு 40 நாட்களில் ஜெயித்து முடித்தார். இந்த 40 என்ற எண்ணுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த மாபெரும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ அறிவியல் தொடர்பு என்ன தெரியுமா? ஒரு தாயின் கற்பத்தில் ஒரு குழந்தை உருவானதிலிருந்து அது முழுமையாக மனிதனாக வளர்ந்து அந்த பூமிக்கு பிறந்து வர எடுத்துக்கொள்ளும் காலம் சரியாக 40 வாரங்கள். 40 என்பது வெறும் ஒரு நம்பர் அல்ல, அது ஒரு பிறப்பின் காலம். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் அல்லது 40 வருடங்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தையோ வனாந்தரத்தையோ அனுமதிக்கிறார் என்றால் அவர் உங்களை அழிக்கப் போகிறார் என்று அர்த்தமல்ல. பழைய பாவ மனிதனை புடமிட்டு அழித்து உங்களை ஒரு புதிய படைப்பாக, ஒரு புதிய ஆவிக்குரிய மனிதனாக இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த தேவன் நடத்தும் அந்த மாபெரும் பிரசவ வேதனை தான் இந்த 40 என்கிற காலம். உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒருவேளை கண்ணீரின் வனாந்தரமாக இருக்கலாம். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் 40வது நாள் முடியும் போது இயேசுவைப் போல நீங்களும் மாபெரும் வல்லமையோடு வெளியே வருவீர்கள். இதுதான் பைபிள் சொல்லும் 100% அசைக்க முடியாத உண்மை. பைபிள் 40 என்ற எண் எப்படி மனித சரித்திரத்தை உடைத்து உருவாக்குகிறது என்ற அந்த பதபதைக்கும் மர்மத்தை நாம் பார்த்துவிட்டோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பேதுருவிடம் ஒரு மாபெரும் அற்புதம் செய்கிறார். பேதுரு வலையை போட்டபோது அந்த வலையில் சரியாக 153 பெரிய மீன்கள் அகப்பட்டன என்று யோவான் 21:11 மிக துல்லியமாக எழுதப்பட்டுள்ளது. ஏன் 150 அல்ல, ஏன் 160 அல்ல, ஏன் 153 எண்ணுக்கு, ஏன் 153 என்ற எண்ணுக்கு பின்னால் ஆதி அப்போஸ்தலர்கள் அடைந்திருந்த மனித அறிவை முடக்கும் ஒரு மாபெரும் கணித மற்றும் தீர்க்க தரிசன ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் பேதுரு பிடித்த அந்த 153 மீன்களின் பதபதைக்கும் ஆவிக்குரிய மர்மங்களை 100% வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.